இறங்கினவரே நிரப்பத்தக்கதாய் ஏறி இருக்கிறார். சிங்கம் கெபியை நிரப்பினது, யூதா கோத்திரத்து சிங்கம் எங்களை நிரப்பும்படி ஏறி இருக்கிறாரு. பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, ஆசீர்வாதங்களின் பிறப்பிடத்துக்கு போயிருக்கிறாரு. எதற்காக? உன்னையும் என்னையும் நிரப்புவதற்காக போயிருக்கிறாரு. இவன் என்னுடைய பிள்ளை, இவன் ஆபிரகாமின் குமாரத்தி, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான், இவன் ஆசீர்வதிங்க பிதாவே என்று சொல்லி நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசும்படிக்கு அட்வொகேட் அவர் போயிருக்கிறார். நீங்க எதனால் ஆசீர்வதிக்கப்படுறீங்க? நீங்க நல்லவன்றனாலயா, இல்ல உங்க தகப்பன் பேருக்கு ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? ஈசாக் இருக்கான்ல, ஈசாக் யாரோட பையன்? ஆபிரகாம். அவன் கூட நல்லவன்றனால ஆசீர்வதிக்கப்படல. நீங்க 50 பேர்லயும் ஒரே ஒய்ஃபோட வாழ்ந்தவன் யார் தான்? ஈசாக் தான். ஆபிரகாமும் கிடையாது, யாக்கோபும் கிடையாது. ஆனா தேவன் இவங்கெல்லாம் பிளஸ் பண்ணார். ஏன்னா இவங்கிட்ட தேவன் பார்த்தது கிரியைகளை அல்ல, விசுவாசத்தை. அது மறந்துடவே கூடாது. என்ன கிளம்புறாங்க, நான் அப்படி சொல்லல. அதாவது the major, the focusing is faith. விசுவாசம் தான். அவன் விசுவாசத்தையே அவர் நீதியா எண்ணினார். அப்ப ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறப்ப கூட என்ன சொல்றாரு? வாசிமா ஆதியாகமம் 26:24. 26:24. ஆதியாகமம் 26:24. ஆதியாகமம் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு? ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உங்க அப்பாவுடைய தேவன், ஆபிரகாமோட தேவன், பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருந்து நான் உன் கூட இருப்பேன். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம், நீ நல்ல பிள்ளைன்றனால அல்ல, உங்க அப்பா ஆபிரகாமின் நிமித்தம் என் ஊழியக்காரன். ஒரு இடத்துல சிநேகிதன்றாரு, இங்க என் சர்வன்ட், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து, கையை தட்டுங்க. புரியுதா? ஈசாக் ஆசீர்வதிக்கப்பட்டான், தான் நல்லவன்றனால அல்ல, எங்க அப்பாவின் நிமித்தம் என்ன ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தட்ஸ் வாட். யாக்கோபும் அதை வச்சுதான். யாக்கோபு என்ன சொல்ற? ஆதியாகமம் 28:3-4. இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் இருக்கு, அதை வாசனை முடிச்சிரேன். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 28:3-4. சர்வ வல்லமை உள்ள தேவன். யாக்கோபு வந்து யார் ஆசீர்வதிக்கிறான்? ஈசாக் ஆசீர்வதிக்கிறான். இப்ப ஈசாக் வந்து பிள்ளை ஆசீர்வதிக்கிறான். சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் எங்க அப்பாவுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான இந்த தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதங்களை உனக்கும், கையத்தட்டு, உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. கையத்தட்டுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் இயேசுவையே நம்பி, அந்த ஒரு மனிதன் தேவனையே நம்பி தன் குடும்பம், வீடு எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தான். அவனுடைய வாழ்க்கையல்ல, அவனுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தார். என்ன நம்பி எதிர்காலத்தை குறித்த பயமே இல்லாம வந்திருக்கானப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒண்ணுக்கு தான், அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக சொன்னாரு, நீ வெளியே வந்துட்ட, உன்னையும் உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன். பவுல் எழுதுறாரு, உன்னுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லாமல் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆகையால் அது இஸ்மவேல் இருந்தா, ஈசாக் இருந்தா, சந்ததிகள் ஆசீர்வதிப்பனா 2 பேர் ஆசீர்வதிச்சிருக்கணும். கர்த்தர் சொன்னார் சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கையை தட்டு, நல்லா தட்டணும். இந்த பக்கம் நல்லா தட்டணும். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நாங்கள் அவருடைய சந்ததி. கையை தட்டுங்க அவருக்கு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சந்ததிகள் என்று சொல்லாமல் அவர் சந்ததி என்று சொன்னபடியினால் அவர் கிமுல இருந்தவன சொல்லல, கிபில வரவன தான் சொன்னாரு. உனக்குள்ள பூமியில் இருக்கிற சகல ஜாதி ஆசீர்வதிக்கப்படும்னாரே. யூதர்களால யூத தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, புறஜாதி ஆசீர்வதிக்கப்படல. ஆனா நம்ம மூலமா இன்னைக்கு எல்லா நாடுகளும் ஆசீர்வதிக்கப்படுது. அது எங்க நிறைவேறுது? இங்க நிறைவேறுது.
ஆபிரகாமோட ஆசீர்வாதம் இங்க நிறைவேறுது, எனக்குள்ள நிறைவேறுது, ஜோயலுக்குள்ள நிறைவேறுது, செல்வாக்குள்ள நிறைவேறுது, உங்களுக்குள்ள நிறைவேறுது. பல நாடுகள் நம் மூலமா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியுள்ள சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன அந்த சந்ததி கிறிஸ்து. அந்த கிறிஸ்து 12 சீஷர்களை எல்லா கண்டங்களுக்கும் அனுப்பினாரு. அதுல ஒருத்தன் நம்ம கண்டத்துக்கு வந்தான். ஆமென். நம்முடைய கான்டினென்ட்டுக்கு வந்தான். செயின்ட் தாமஸ் வந்தாரு. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம். அவருக்குள்ள அந்த சந்ததிக்குள்ள நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நம்ம அவர் சந்ததி நம்ம மூலமா உலகம் ஃபுல்லாக ஆசீர்வதிக்கப்படுது. அல்ல அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்க செய்யற முயற்சி இல்லையா, இல்லை நீங்க பிள்ளையா இருக்கிறனால உங்களுக்கு இருக்கா? அது என்னுடைய கேள்வி. The conclusion, the bottom line, the theme of the message is who it's not who you are but who your father is. நீ யாருன்ற கிடையாது, உங்க அப்பா யாருன்றது. உங்க அப்பா யாருன்றது வச்சுதான் நீ யாருன்றது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க அப்பா ஆபிரகாம். இயேசுவின் மூலமாக நான் ஆபிரகாமின் சந்ததி ஆயிட்டேன். இயேசு அப்பா ஆயிட்டாரு, அதனால ஆபிரகாம் அப்பா ஆயிட்டாரு. ஆபிரகாம் தாத்தா ஆகல, ஆபிரகாம் அப்பா ஆயிட்டார். இந்த இடத்துல சொல்றாரு, மே பேசுறப்ப சொல்றாருல, நீ யோனத்தான பிள்ளை, உன் தகப்பனாகிய சவுலுடைய நிலங்களை நான் உனக்கு தருவேன்னாரு. சவுல் தகப்பனா தாத்தாவா? தாத்தா. தாத்தாவுக்கு பேர் என்னது? தகப்பன் தான். அக்கார்டிங் டு வேர்ட்ல வந்து அவங்கள பிதாக்களை பிதான்னு தான் சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி பூட்டி ஓட்டி நோ பிதா. ஆமென் சொல்லுங்க. இயேசு எங்களுக்கு பிதா. இயேசு எங்களுக்கு பிதா. அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அத்தனை பேர் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். இயேசு எங்களுக்கு அப்பா சொல்லுங்க. அதனால ஆபிரகாம் எங்களுக்கு அப்பா. கை தட்டுங்க. அவர் நிலங்களை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தருவார். திரும்ப கையை தட்டு. இப்ப நீங்க சிங்கமா சிங்க குட்டியா? சிங்கமா சிங்க குட்டியா? சிங்க குட்டி. அல்லேலூயா. நாங்களாம் சிங்க குட்டி. சிங்கம் யாரு? உங்க அப்பா. இப்ப நீங்க போய் வேட்டையாடணுமா? சிங்க குட்டி வேட்டையாடுமா, இல்ல சிங்கம் வேட்டையாடி குட்டி கொடுக்குமா? கையை தட்டு. சிங்கம் வேட்டையாடும். எங்க வேட்டையாடிச்சு? கல்வாரியில வேட்டையாடினார். வாசிப்போம் சிங்கத்தை பற்றி. நாகும் 2:12. இதோடு நான் முடிக்கிறேன். நாகும் 2:12 வாசிப்போம். நாகும் 2:12. சிங்க குட்டிகள் எல்லோரும் அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தாலே இது ரொம்ப பசியில் இருக்கிறீங்க. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி. இங்க பாருங்க, சிங்கம். சிங்கம் யாரு? கையை காட்டுங்க. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று. தொண்டையை பிடிச்சு கொன்று கொன்று இரைகளினால் இரைய கொண்டு வந்து தன் கெபிகளையும் கெபிகள்ல கொண்டு வந்து பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிச்சு குட்டிலாம் உட்கார்ந்துருக்கோம். நாங்க உருமுவோம், நாங்க கன்ஃபஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அடிச்சு கொண்டு வரலாம் அவர் தான் கொண்டு வர போறாரு. நாங்கள் உபவாசிப்போம், நாங்கள் சோந்தரி எல்லாம் அவர் சோந்தரிக்கிறாரு. நாங்க உருமுறதே எங்க வேலை. நாங்க கவியில இருக்கிறோம். சிங்க குட்டி நாங்க. இந்த சிங்க குட்டி உட்கார்ந்துருக்கு. இப்ப சிங்கம் போய் பீருமா, விரட்டும் மான. எதுக்கு? அது மனசுல குட்டி இருக்கு. சிலுவையில அந்த சிங்கத்தோட மனசுல சிங்க குட்டி நம்ம இருந்தோம். தமக்கு முன்பாக வைத்த மகிமையின் பொருட்டு தன்னுடைய அவமானத்தை அவர் எண்ணாமல் சிங்கத்துக்கு இழைக்குது. குட்டி பசியில இருக்கணும், விரட்டி அடிச்சு கிழிச்சு இழுத்துட்டு வருது. தரத்தை இழுத்து கொண்டு வந்து சிங்க கெபிய அடிச்சா ஒரு மானு, ரெண்டாவது ஒரு மானு நம்மள சாப்பிடுற. அவ்வளவுதான். என்ன நீங்க என்ஜாய் பண்ற? பைபிள் தானே சொல்லுது. சிங்கம் அடிக்குது, குட்டி என்ஜாய் பண்ணுது. சாப்பிடுங்க இயேசுவின் நாமத்துல. தாவரங்களை எல்லாம் சொல்லுங்க நிரப்பிடணும். நிரப்பும். சிங்கம் என்ன செய்யும் சொல்லுங்க? பக்கத்துல பார்க்க கேளுங்க. சிங்கம் என்ன செய்யும்? சிங்கம் நிரப்பும். உங்களை நிரப்ப போறார் கர்த்தர். கெபிய நிரப்புது. நான் பேசாதீங்க, சுயத்தை பேசாதீங்க. ஏன் உபவாசம், ஏன் ஜெபம், நான் வந்து மூப்பரு, நான் மூப்பனாரு, இதெல்லாம் பேசாதீங்க. நான் என்கிற அகந்தை அழியட்டும். 20 வருஷம் பைபிளை படிக்கிறோம். 20 வருஷம் எல்லாரும் 20 வருஷம் பிறந்த பைபிள் தான் படிச்சிருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, பெருமை, நான் என்கிற அகங்காரம் அழியட்டும். நான் அல்ல, கிறிஸ்துவே. அவர் போய் அடிச்சு கொண்டு வந்து எங்களுக்கு தருவாரியா? ஆமென் சொல்லுங்க. கொண்டு வந்து தருவார் இல்லையா? என்ன செய்தான்? சிங்கம் நிரப்புமா. இப்ப இன்னொரு சிங்கத்தை பத்தி நான் பேசுறேன்.
யூதா கோத்திரத்து சிங்கம். கை தட்டுங்க அவருக்கு. எபேசியர் 4:10 வாசிங்க. இந்த சிங்கம் எப்படி நிரப்புது வாசிப்போம். எபேசியர் 4:10. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினார். கையை தட்டுங்க. எங்க சிங்கம் நிரப்புறதுக்காக ஏறி இருக்கு. நிரப்பிடும். டோன்ட் வரி. அமெரிக்காவுக்கு பிள்ளை அனுப்புனா நம்ம நிரம்பிடுறோம். அமெரிக்காவுக்கு வந்து அண்ணன் அனுப்புனா, தம்பி அனுப்புனா, அல்லது குடும்பத்தில் ஒரு ஆள் அனுப்புனா குடும்பம் என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். நம்மள ஒரு ஆள் அமெரிக்கா போல பரலோகத்துக்கே போயிட்டாரு. எதுக்கு போனாரா? இறங்கினவரு உங்களை எல்லாம் நிரப்புறதுக்காக மேலே ஏறி இருக்கிறாரு. மெயினா சப்ளை பண்ற இடத்துக்கே போயிட்டாரு. சில நேரம் நான் பந்திக்கு போகும்போது முன்னாடி நான் அந்த பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ எங்க போயிடுறாங்க, அந்த பீஸ் வைக்கிற ஆள் பக்கத்துல போய், அவர் முக்கியமானவரியா பாஸ்ட் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் நான் சொன்னாங்க. அப்படியா சார்? ஓகே, காட் பிளஸ் யூ. அப்படியே போயிரு. இவர் வந்து பாஸ்டரோட ஃப்ரெண்டு. இன்னும் வரிசையா போயிட்டே இருக்கு. இப்ப எங்க போயிடுறாங்க? அந்த பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ எங்க போயிடுறாங்க, அந்த பீஸ் வைக்கிற ஆள் பக்கத்துல போய் வை. அப்படிதான் பிதா அங்க இயேசு பிதாட்ட போயிட்டாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க அவனுக்கு. கையை இறங்கினவரே நிரப்பத்தக்கதா ஏறி இருக்கிறார். சிங்கம் கெபியை நிரப்பினது. யூதா கோத்திரத்து சிங்கம் எங்களை நிரப்பும்படி ஏறி இருக்கிறாரு. பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. ஆசீர்வாதங்களின் பிறப்பிடத்துக்கு போயிருக்கிறாரு. எதற்காக? உன்னையும் என்னையும் நிரப்புவதற்காக போயிருக்கிறாரு. இவன் என்னுடைய பிள்ளை, இவன் ஆபிரகாமின் குமாரத்தி, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான், இவன் ஆசீர்வதிங்க பிதாவே என்று சொல்லி நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசும்படிக்கு அட்வொகேட் அவர் போயிருக்கிறார். உங்க வேலை என்ன தெரியுமா? துதிச்சுக்கிட்டே இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, உருமுறது தான் உங்க வேலை. ஆமென் சொல்லுங்க. உருமணும். பிசாசை பார்த்தா உருமணும், அவ்வளோதான். சண்டையெல்லாம் அப்பா பார்த்துக்குவார். இல்லையா சொல்லுங்க. அவர் ஜெயிச்சிட்டாரு, நம்ம முற்றிலும் ஜெயம் கொண்டோம். பாக்ஸிங்கில் அப்பா ஜெயிக்கிறாரு, அடி வாங்குறாரு, உடம்பெல்லாம் ரத்தம், கடைசியில் கப்பை வாங்குறாரு. 1 கோடி ரூபா கொடுக்குறான், அதையும் வாங்குறாரு. பையன் ஓடி வரான். அவன் ஏசி ஹாலில் இருந்து வந்து மேட்ச் பார்த்துட்டு ஓடி வரான். பிள்ளை வந்தோடனே அந்த 1 கோடி ரூபாயும் அந்த இது கொடுத்த பல லட்ச ரூபா மதிப்பு டாலர் உள்ள அந்த செக்கையும் அந்த இதையும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அந்த கப்பு இவர் ஜெயம் கொண்டவர். பையன் வாங்கிட்டான். இதை வாங்குறதுக்கு பையன் என்ன சண்டையும் போடலை. இவன் தூக்கி இப்படி காட்டுறான். எல்லா பத்திரிகையிலும் இவனை ஃபோட்டோ அடிக்கிறான். சட்டுன்னு அடுத்த நாள் இவன் ஃபோட்டோ வருது அப்பாவோட சேர்ந்து. இவர் ஜெயம் கொண்டவர், இவன் முற்றிலும் ஜெயம் கொண்டவன். கர்த்தர் இயேசு சிலுவையிலே ஜெயம் கொண்டார். அந்த ஜெயத்தை இலவசமாக உங்களுக்கு கொடுத்தாரு. நாமும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தப்பான உபதேசத்தை கேட்காதிருங்க. உங்கள் சுய தியாகங்களினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நீங்கள் இயேசுவின் மூலமாய் ஆபிரகாமுக்கு பிள்ளையானதினாலே உங்களை பார்த்தோன்னே இவன் ஆபிரகாமின் பிள்ளையாய் இருக்கிறாள். ஆகையால் இவளுக்கு கூணு இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. நீ ஆபிரகாமின் பிள்ளை, அதனால் உனக்கு வியாதி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே பலவீனங்கள் மறைவதாக. நீ ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாய். திஸ் இஸ் யுவர் ஓன்லி குவாலிஃபிகேஷன். எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? ஹல்லேலூயா. உங்கள் மனதில் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போங்க, அதே மைண்டில் வைங்க. புறஜாதியால் எனக்குள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக வந்துருச்சு. இன்னமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20.
87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.